இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அப்படிங்கிறது. அதாவது 5 வருஷமா அமௌண்ட் வந்து 20,000. ஸோ 20,000 போட்டுருமா, 20,000 தனி வட்டி. ஸோ வட்டி விகிதம் கொடுக்கல, அதனால அது என்ன பண்ணிக்க போறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்க போறேன். வட்டியானது அசல் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகமா. கீழே வழக்கம் போல பர்சன்டேஜுக்கு 100 போடுவோம். சீக்வல் டு ரூபாய் 15,000 ஒரு அமௌண்ட் இருக்கு, அதுவும் 5 வருஷம் தான். கிடைக்கக்கூடிய வட்டி பர்சன்டேஜ் என்னன்னு தெரியல, ஸோ அதையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதை விட எவ்வளோ அதிகம்னா 3,000 அதிகங்கிறது. ஸோ ப்ளஸ் 3,000 போட்டுருங்க. இதுதான், இது மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதும். எனது 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது, அதை முதல்ல எழுதிட்டேன். அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம் அப்படிங்கிறது. ஸோ அதான் 3,000 அதிகம்னு போட்டேன். இந்த இதை போட்டு 3,000 எனில் ஆண்டு வட்டி விகிதம் காண்க. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இதே 2 இது 2 கட் பண்ணிடுவோம், இது 2 இது 2 கட் பண்ணிடுவோம். இப்போ இதையும் பெருக்கினீங்கன்னா 1000 வருமா, 1000x சீக்வல் டு இதையும் பெருக்கினீங்கன்னா 750 எக்ஸ்னு வரும் ப்ளஸ் 3,000. இப்போ இது இந்த சைடு கொண்டு வாங்க, கொண்டு வந்தால் 250 எக்ஸ்னு வரும். சீக்வல் டு என்ன வரும், 3,000 வரும். இப்போ இதையும் கட் பண்ணிடலாம். 25ஆல் இது அடிக்கும்போது 5 25 வரும், இது 6 30 60 வரும். இப்போ 1 5 பேலன்ஸ் 1 2 10. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வட்டியா, எக்ஸ் ஈக்குவல் டு 12%. தான் ஆன்சர்.